ஷீலா, என்ன மாமா? கோயிலுக்கு போகணுமே, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் மாமா. சரி, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு போயிடலாமா? சரி மாமா. எங்களோட வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதோ அப்போ வாழ்த்து சொல்றதுக்கும், எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ அப்போ ஆறுதல் சொல்றதுக்கும் கண்டிப்பா எங்களுக்காக லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. ஷீலா கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையும் கூட நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எப்படா இவங்ககிட்ட வன்மத்தை கக்கலாம் அப்படின்னு நினைச்சு வன்மத்தை கக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. இந்த குழந்தை எங்களுக்கு கிடைக்காதுன்ற சுச்சுவேஷன்ல இருந்து ஷீலா மீண்டு வந்திருக்கு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக அது உங்களால் தான் சாத்தியம். ஏன்னா நிறைய பேர் ஷீலாக்கு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணியே பேசியிருக்கீங்க. ஷார்ட் டைமில் ஷீலா இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகி வருது அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி ஷீலா நிறைய பேர் மறுபடியும் சந்தோஷமாக வீடியோ போடுங்க, சேலஞ்ச் வீடியோ போடுங்க, ஹாப்பியாக குழந்தைய வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் படியாக நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கும் போக போகிறோம். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கா. எங்களுக்கு இந்த சொந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்.